வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆர்டிஸ்டிக் பீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஆர்டிஸ்ட்ரியில் நாங்கள் எடுத்தோம். இது மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸில் தான் எடுத்திருக்கோம். அங்கே உள்ள ஒரு ஆர்டிஸ்டிக் பீஸ் இது. உள்ளே எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு பீஸ் இது. இதை மாதிரி ஒரு இதுக்கு ஈடு இணையாக வேறு எதுவும் எங்ககிட்ட இல்லை. அவ்வளோ ஒரு அருமையான பீஸ் இது. ஸோ இது ஒரு எங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இது. ஸோ நாங்கள் 2021 மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு விசிட் விட தான் போயிருந்தோம். அப்போ அங்கே கரெக்டாக நாங்கள் போகிற அன்றைக்கி அங்கே ஆர்டிஸ்ட்ரி ஷோ அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு 10 days அங்கே நடக்கும். தட் மீன்ஸ் அவங்களோட பல ஷோரூம்ஸ்லேருந்து புது புது மாடல்ஸ்லாம் கொண்டு வந்து அங்கே ஒரு 10 days அவங்க ஷோரூமில் இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த ஆர்டிஸ்ட்ரி ஷோ. நமக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 10 days மேலே அந்த கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்காது. ஸோ அப்படி ஜென்ரலாக போகும்போது தான் இந்த பீஸ் அங்கே இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இது டிஸ்பிளேலே இல்லை. இதுக்கு தேங்க்ஸ் நாங்கள் அங்கே உள்ள மேனேஜருக்கு தான் சொல்லணும். பிகாஸ் அவருக்கு எங்களை ஆல்ரெடி நல்லா தெரியும், என்னையும் என் ஹஸ்பண்டையும். ஸோ நாங்கள் போயிருக்கும்போது அவர் சொன்னார், உங்களுக்குன்னு ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த பீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எடுத்து கொண்டு வந்தார். பார்த்த உடனே ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இது இப்போ நீங்கள் ஒரு பெண்டண்ட்டாக இதை பார்க்குறீங்க. ஆக்சுவலி இது ஒரு பெண்டன்ட் இல்லை, இது ஒரு முகப்பு தாலி, லக்ஷ்மி முகப்பு தாலி. இதில் இருக்கிறதெல்லாம் நவரத்னானா 9 gems இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தாலி செயினாக்கும். அதை தான் நான் போட்டுட்டு இருந்தேன் ஃபியூ இயர்ஸாகவே நல்லா போட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த செயின் விட ஆரம்பிச்சிட்டு, பெண்டனில் எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே அந்த செயின் இப்படி கண்டினியூ ஆகும் இல்லையா, இங்கேருந்து இப்படி தாலி செயின் வரும், இங்கேயும் செயின் கண்டினியூ ஆகும். அந்த செயின் இந்த இடத்துல கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபர்தர் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் உடனே அந்த செயின் அறுந்ததுனால உடனே அதை நாங்கள் இந்த முகப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு பெண்டண்ட்டாக எடுத்துட்டோம். டக்குன்னு பெண்டன்ட் மாதிரி இந்த ஹூக் மட்டும் பண்ணி ஒரு ஹூக்கை மட்டும் செஞ்சு ஒரு பெண்டண்டாக்கி இந்த மாதிரி ஒரு செயின் நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஷாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணி அதில் நாங்கள் போட்டுட்டோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு முகப்பு தாலியாக்கும். ரொம்ப ரொம்ப அழகான இது. இதில் நீங்கள் லக்ஷ்மியை பார்க்கலாம், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மியோட க்ரௌன், ஸோ இது அந்த லக்ஷ்மியோட ஆரா, இது எல்லாமே டைமண்ட்ஸ். இந்த பீஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த முகப்பு தாலியில் இது மட்டும் பார்த்திங்கன்னா 18 carat தான். ஏன்னா இது வந்து மைன் டைமண்ட் கலெக்ஷனில் வரும். மைன் கலெக்ஷன்ஸ் மைனில் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 18 carats தான் பண்ணுவாங்க. செயின் வந்து 22 carats. அந்த தாலி செயின் 22 carat எக்ஸப்ட் திஸ் முகப்பு மட்டும் 18 carat. ஏன்னா அல்லது இந்த டைமண்ட்ஸ் அதில் நிற்காது. 22 caratல இது மாதிரி அவங்க வைக்க முடியாது. வச்சா எல்லா ஸ்டோன்ஸும் உதிர்ந்து விழுந்துடும். ஸோ அதனால் அவங்க 18 caratல தான் செட் பண்ணாங்க. எங்களுக்கு இது ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்தனால எடுத்துட்டோம். இது வந்து என்ன ஸ்டோன் சொல்கிறேன், இது வந்து ப்ளூ சஃபயர். பார்க்க உங்களுக்கு ஒரு பிளாக் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இது பிளாக் இல்லை, டார்க் ப்ளூ கலர் தான் இது. ஸோ ப்ளூ சஃபயர். இது வந்து கேட்ஸை, இது வந்து சிட்ரின், எல்லோ சிட்ரின். இது உங்களுக்கு தெரியும், எமரால்ட் தான். இது ரூபி. அப்புறம் எகெயின் இதில் இருக்கிறதும் டைமண்ட்ஸ் தான். அப்புறம் இது பேர்ல், இது கோரல், இது வந்து கார்னட். ஸோ ரொம்ப அருமையாக அழகாக வச்சுருந்தாங்க. எல்லாமே பேர் ஷேப்லேயே இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். லக்ஷ்மி அவங்களோட ஈவன் தாமரையில் கூட லோட்டஸ் இருக்குது. நல்லா உத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட பெல்ட் அவங்க ஒட்டியானம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுலேயும் ஒரு நடுவில் இருக்க டைமண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் சென்டர் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரூபி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிங்க. அடுத்தது அந்த அவங்க லக்ஷ்மியோட சாரியில் சாரி ப்ளஸ் அந்த முந்தானின்னு சொல்கிறோம்ல, அதில் கூட கல் வச்சுருக்காங்க டைமண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரென்சிக் ஒர்க்கு. ஈவன் லக்ஷ்மியோட கை கூட டீட்டெயிலாக தெரியுது. இவ்வளவு ஃபைன் ஒர்க் நாங்களுமே எந்த ஜுவல்லரிலையும் பார்க்கல. அப்புறம் லக்ஷ்மியோட கிரீடம், அந்த க்ரௌனில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சென்டர் பீஸ் ரூபி வச்சுருக்காங்க. நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி ரொம்பவே ஒரு அருமையாக செஞ்சுருக்காங்க. ஸோ உடனே நாங்கள் எடுத்துட்டோம். அந்த மேனேஜர்கிட்ட உடனே சொல்லிட்டோம்,
நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். உடனே அதை புக் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். உடனே டெலிவரி எடுத்துட்டோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் இருக்க இப்போ டைமண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 18 கேரட்னால இதில் இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் டைமண்ட்ஸ். நான் சொன்னேன்ல, நான் இப்போ போட்டிருக்க பேங்கிள், இந்த பேங்கிளில் இருக்க அதே டைமண்ட்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ரெண்டும் சேம் தான், கிளியர் டைமண்ட்ஸ். இது அன்கட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஈவன் ஒவ்வொரு லோட்டஸோட இதுலேயுமே வச்சுருக்காங்க. ஈவன் லோட்டஸ்க்கு கீழே கூட இருக்குது. அப்புறம் இந்த 3 ஆரா கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஃபுல் டைமண்ட்ஸ். ஸோ இப்போ நான் மொத்த டைமண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதோட இந்த முகப்பு மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த முகப்போட கிராஸ் வெயிட் 18.45 கிராம்ஸ், நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 16.7 கிராம்ஸ். அப்புறம் இந்த தாலி செயின் அது வந்து 22 கேரட் தான். அது வந்து ஒரு 5 சவரன் இருந்துச்சு நான் போட்டிருக்கும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டைமண்ட்ஸ் சொல்கிறேன். இதில் 203 டைமண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த கிளியர் டைமண்ட்ஸ்க்கு. கிளியர் டைமண்ட்ஸ் இல்லை ஒயிட் டைமண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமண்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நாங்களுமே ஒரு நாள் உட்காந்து பொறுமையாக கவுண்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட்லேயும் எத்தனை டைமண்ட்ஸ்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் 203 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ டைமண்ட்ஸோட கேரட் வேல்யூ மட்டுமே பார்த்திங்கன்னா 2 கேரட்ஸ் இருக்குது டைமண்டோட கேரட் வேல்யூ. ஸோ இப்போ நாங்கள் அந்த செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு செயின் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ பெண்டன்ட் ஆக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த செயினோட நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 39 கிராம்ஸ். இது 22 கேரட் செயின் தான், 916. எக்ஸப்ட் இது மட்டும்தான் 18 கேரட். 18 கேரட்டில் அவங்க வைக்கிறதுக்கு ரீசனே இது தான். இப்போ ஒயிட் டைமண்ட்ஸை 18 கேரட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது எல்லா டைரக்ஷன்லேருந்தும் இப்போ அந்த டைமண்ட்ஸ் மேலே லைட் படுறதுனால நமக்கு ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குது. அதே ஒயிட் டைமண்டை தான் இந்த வளையல்லையும் வச்சுருக்காங்க. பட் இதை 22 கேரட்டில் செட் பண்ணனால நமக்கு மேலேருந்து மட்டும்தான் இதில் லைட்டு விழுறதுனால நமக்கு இந்த மாதிரி எடுப்பாக இருக்காது. அதனால தான் அவங்க வேணும்னே 18 கேரட்ஸில் செட் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஒயிட் டைமண்ட்ஸ். டிஃப்ரென்ஸ் இது 18 கேரட்டில் செட் பண்ணும்போது ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. அதே டைமண்டை 22 கேரட்டில் வைக்கும்போது இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே அது போகாது. ஏன்னா சுற்றி கோல்டு வந்து வச்சு அடைச்சிட்டாங்க, க்ளோஸ்டு செட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சுற்றி லைட்டு படும் இந்த டைமண்ட்ஸில், அந்த மாதிரி செட்டிங் இது. ஸோ ரொம்ப ஒரு அருமையான பீஸ். இது மாதிரி எங்களுக்கு திருப்பி தேடணும் இதே மாதிரி ஒரு முகப்பு கிடைக்குமான்னு. பட் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு ஆனிகா கிளியர் டைமண்ட்ஸ் பெண்டன் முகப்பு தான் போட்டிருக்கேன். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக ஆல்ரெடி இருக்குது என்னோட அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முகப்பு நாங்களும் வலை வீசி தேடணும். பட் கிடைக்கல எங்களுக்கு இது வரைக்கும். ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லையாவது கிடைக்கும்னு நம்புகிறோம். இப்போ கூட என் ஹஸ்பண்ட்டு சொன்னேன், இது மாதிரி ஒரு பீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்க கூட வேணாம், நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேவரட். நான் கழுத்தில் போட்டிருக்கும் போதுமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லார் கண்ணுமே அதில் தான் போகும். என்னடா இது, அந்த லக்ஷ்மியுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இப்போ நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி முகப்பை? பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு டைம் இதே மாதிரி ஒரு பீஸ் நான் ஒரு ஆடில் பார்த்தேன். ஒரே ஒரு பீஸ் தான், அதுவும் ஒரே ஒரு டைம் தான் என்னால் பார்க்க முடியுது. இதே மாதிரி ஒரு பீஸ் நான் இன்னொருத்தரும் போட்டிருந்தாங்க, வேறு எங்கேயும் நான் பார்க்கல இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பேசினா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னும் கூட 1 மணிக்கூர் பேசலாம் இந்த முகப்பை பற்றி மட்டும். இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு உங்களை நான் இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். இதை பற்றி வேணும்னா நான் இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவாக கூட போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க. இந்த லக்ஷ்மி இதில் தாமரை, அவங்க 2 கையில் தாமரை வச்சுருக்கிறது கூட அவ்வளவு டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு நாள் இது மாதிரி இன்னும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.